பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். வேதம் சொல்லுது, உன்னை மறுபடியும் நான் கட்டுவிப்பேன், உன்னை மறுபடியும் நான் உன்னை அழகு பார்ப்பேன், மறுபடியும் நீ எழும்புவா. ஒருவேளை முடிஞ்சு போயிருக்கலாம். இந்த பைபிள்ல பார்க்கும்போது, வேதத்தை பார்க்கும்போது, ரூத்துன்னு ஒரு பெண், அவளுடைய வாழ்க்கை முடிந்து போனதாய் காணப்படுகிறது. ஆனா அவ மாமியாருக்குள்ள ஆண்டவரை அவ உறுதியாய் பிடித்து கொண்டா. முன்னோர்களுடைய தேவனை அவ உறுதியாய் பிடித்து கொண்டா. முன்னோர்களுடைய இயேசுவை அவ உறுதியாய் பிடித்து கொண்டா. இன்னைக்கு நம்ம எத்தனை பேரு ஆண்டவரை உறுதியாய் பிடிக்கிறவர்களா இருக்கிறாங்க? யோசித்து பாருங்க. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லி அவ உறுதியாய் பிடித்து கொண்டா. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை உறுதியாய் பிடிங்க. யாரா இருந்தாலும் சரி, முடிஞ்சுதான் போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க கண்ணீர் வடித்து நிற்கலாம். ரூத்துன்னு ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது, அவளுக்கு குழந்தையும் கிடையாது, கணவரும் கிடையாது. அவளுடைய வாழ்க்கை முடிந்து போனதாய் காணப்படுகிறது. இளம் பிரயாயத்திலே அவளுடைய வாழ்க்கை முடிந்து போகிறதாய் காணப்படுகிறது. ஆனா அவ அந்த தேவனை அவ உறுதியா ஆண்டவரை பிடித்ததுனால அவளுடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். மீண்டும் அவருடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு மனுஷங்க ஆசீர்வதிக்க முடியாதத ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தா நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையை, உங்க இருதயத்தை முழுவதும் ஆண்டவருக்கு கொடுங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன்னு சொன்னீங்க ஏசப்பா. இன்னைக்கு ஏசப்பா, எல்லாம் இன்னைக்கு தோற்று போய் நிற்கலாம்ப்பா, தோற்று போய் நிற்கலாம், முடிந்து போய் உலக சூழ்நிலை, வாழ்வாதார சூழ்நிலையில முடிந்து போய் ஆண்டவரை நிற்கலாம். ஆண்டவரை ஏசப்பா, எந்த ஒரு ஆறுதலும் இல்லாம அவங்களுக்கு ஏசப்பா இன்னைக்கு வழி தெரியாம நிற்கலாம். அன்னைக்கு ரூத்துன்னு ஒரு பெண்ணுக்கு ஆண்டவரை நீர் அற்புதம் செய்தீர். அதே ஏசப்பா வம்சத்துல என் தேவன் நீர் பிறந்தீர் ஆண்டவரை. மறுபடியும் ஆண்டவரை ஒரு இயேசுவாய் அவதரித்தீர் ஆண்டவரை. இன்னைக்கு வாழ்வாதாரத்துல ஒண்ணும் இல்லாம ஆண்டவரை உங்களை உறுதியா யாரெல்லாம் இன்னைக்கு கண்ணீரோட பிடிக்கிறார்களோ, ஆதரவற்று நிற்கிறவர்கள் இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை உறுதியாய் பிடிக்கிறார்களோ ஆண்டவரை, அவங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா ஒரு அற்புதத்தை இன்னைக்கு செய்யுங்கப்பா. அவங்க வாழ்க்கை, குடும்பம் கட்டப்படட்டும், பிரிந்த குடும்பங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரை. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாதவர்களுக்கு இன்னைக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு வழி உண்டாகட்டும். அவங்களுடைய சாட்சியாய் அந்த பட்டணத்துல ஏசப்பா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர். அந்த ரூத்துங்கிற அந்த பெண்மணி ஆண்டவர் அந்த வேதத்துல ஏசப்பா பார்க்கும்படி என் தேவன் கிருபை செய்த தேவன். இன்னைக்கு ஏசப்பா அதே போல இன்னைக்கு உங்களை முழு மனதோடு பிடிக்கிறவர்களை, உறுதியாய் பிடிக்கிறவர்களை ஆண்டவரை சாட்சியாய் எழுப்பி நடத்துங்கப்பா. சாட்சியாய், உயிருள்ள ஒரு சாட்சியாய் அவங்களை எழுப்பி கொண்டு வாங்கப்பா. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அந்த வேலையில இறங்கட்டும், உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கட்டும். மீண்டும் கட்டப்படுவாய் மகள, மீண்டும் கட்டப்படுவாய். இன்னைக்கு சிதறி போய் நிற்கலாம். உன் பிள்ளைங்க ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம், உன் கணவர் ஒரு பக்கமா இன்னைக்கு சிதறி போய் நிற்கிறார். கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டுகிறார். கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டுகிறார். மீண்டும் கட்டப்படுவாய். இன்னைக்கு வாழ்வாதாரத்துல இன்னைக்கு ஆண்டவரை மீண்டும் என் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் வருமானு சொல்லி இன்னைக்கு கண் கலங்கி நிற்கிறார். கர்த்தர் மீண்டும் உன் குடும்பத்தை இணைக்கிறார். இயேசுவின் ரத்தம் அந்த வேலையில இறங்குகிறது. ஆண்டவரே, நீர் இந்த வேலையில மறுபடியும் கட்டுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களை நம்புகிற பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.